வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனாலே மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள், மேஷம் விருச்சிகம் ராசிக்காரர்கள், செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள், 9, 18, 27 தேதிகளிலே பிறந்தவர்கள், தெற்கு பார்த்த வாசல வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீட வாடகை வீடு, நீங்க எல்லாம் முருகப்பெருமான வழிபட்டா ரொம்ப நல்லது. அனுபவத்துல பலனை பார்ப்பீங்க. ஆமா, சரி. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 10 to 12 அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, வீடு பூமிக்கு அட்வான்ஸ் கொடுக்க, ஒரே ஒரு சொன்னா கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செவ்வாய்க்கிழமையில செய்யலாம். கல்யாணமே நல்ல காரியமான்னு பல பேர் கேட்கிறாங்க. எனவே நல்ல நேரம் பயன்படுத்திக்கோங்க. 10 to 12 எப்படி ஒரு செவ்வாய்க்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான தெற்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் இன்னையோட முடியுது. ஆனா இன்னைக்கு இருக்குது, ஜாகிரதை. கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் இடும்பரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். கொடுக்கல் வாங்க வேண்டாம், பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம், அசைவன வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மிதுனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. கோயில்ல விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில விளக்கேற்றணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் பழனியே போற்றி, பழனியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில பொருள் வாங்கக்கூடாது, அசைவ உணவு கூடாது, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கடகராசிக்கார நேயர்களை, நிதானம். தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும், அல்லது எழுதணும். அப்ப சிவபெருமான நினைக்கணும். ஓம் வைத்தியநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அசை உணவை தவிர்க்கிறது நல்லது. உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். வண்டி ஓட்டுறது கவனம். அனுகூலமான எண் 2, 9. அனுகூலமான தெற்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் சிறப்பான நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். உங்களுடைய விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வம்பு வழக்கு பிரச்சனை வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துனா, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் சந்திர மௌலியே போற்றி. மௌலினா கிரீடம். சந்திர மௌலியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலகுறீங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான தெற்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பொறுமை. தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப முருகப்பெருமான நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதம், நல்ல முன்னேற்றம், சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். செலவு பண்றது முன்னாடி தெரியாது. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில பொருள் வாங்க வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான தெற்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனாலும் முழுமையான வெற்றி வரல. மனசுல நிம்மதி இல்லை. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க, தப்பிச்சுக்குவீங்க.
என்ன மந்திரம் சொல்றது? ஓம் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அதே மாதிரி ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லுங்க. அப்ப நீ மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 4-9. அனுகூலமானது கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை பச்சை. மீனராசிக்கார நேர்களை நிதானம், தேவையற்ற கம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்ல சொல்லிட்டே இருக்கணும். அப்ப முருகப்பெருமான நினைக்கணும். ஓம் ஓம் சரவண பவ. இந்த மந்திரத்தை சொன்னா அல்லது எழுதிட்டே இருந்தா தப்பிச்சுக்கலாம். கவனம். ஓம் சரவண பவ இந்த மந்திரம். அனுகூலமான எண் உங்களுக்கு 6-7. அனுகூலமான கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 10 to 12. மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவள மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுவிட்டு போடும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.